ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டீசல் புல்லட்டோட ஷாக் அப்சர்வர் மாற்ற போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னா நார்மல் ஸ்ப்ரிங் டைப் ஷாக் அப்சர்வர் இருக்குது. இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஏர் ஷாக் அப்சர்வர் வாங்கியிருக்கோம். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம். ஸோ இந்த ஏர் ஷாக் அப்சர்வர் மாற்றணும் அப்படின்னா இந்த குழியிலலாம் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் குஷனிங் எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் இந்த ஏர் ஷாக் அப்சர்வர் மாற்றணும். ஏர் ஷாக் அப்சர்வருக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அதை விட இது அட்வான்ஸ் ஏர் ஷாக் அப்சர்வர் அட்வான்ஸ்டு. ஓகே, இப்போ அது எப்படி கழட்டி ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்போ இங்கே இருக்கிற இந்த நெட்டு போல்ட்டு தான் கழட்டணும். அதனால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சீட்டை கழட்டிடலாம். சீட்டை கழட்டினா தான் நமக்கு ஸ்பேனர் போடுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சீட்டை கழட்டிக்கலாம். சீட்டை கழட்டிட்டு அப்புறமே ஷாக் அப்சர்வர் கழட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ அந்த சீட்டை எப்படி கழட்டணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நட்டு போடுற மாதிரி இருக்கும். அது ஒன்று, இது ரெண்டு. இது இந்த ஸ்லாட் டைப்பு. இந்த ரெண்டு பக்கமும் அதே ஸ்லாட் டைப்பு. இங்கே நட்டு போடுற டைப்பு. இப்போ 4 நட்டையும் கழட்டியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா சீட்டு வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒயரிங் ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஷாக் அப்சர்வர் கழட்டுறதுக்கு, இந்த இடத்துல ஸ்பேனர் போட்டு பிடிக்கிறதுக்கு எல்லாமே. அதனால தான் சீட்டை கழட்டணும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஷாக் அப்சர்வர் எப்படி கழட்டுறோம் அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் தான். இங்கே இருக்க நட்டு போல்ட்டு, இங்கே இருக்க நட்டு போல்ட்டு. அதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இதோட லென்த்து தான் வேரி ஆகும். இந்த லென்த்து வேரி ஆகும். இது அட்ஜஸ்டர் இதில் பார்த்திங்கன்னா ஹோல் டைப்பு. அதனால் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஸ்லாட் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை லூஸ் பண்ணி டைப் பண்ணுறது கஷ்டம். டூல்ஸ் இருந்ததுன்னா ஈஸி. நமக்கு அந்த டூல் இல்லை. அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போடணும். ஓகே, இப்போ கழட்டிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து நட்டு போல்ட்டு கழட்டியாச்சு. ஆக்சுவலாக ஷாக் அப்சர்வர் எடுத்தால் வண்டி கம்ப்ளீட்டாக விழுந்துடாது. ஸோ இங்கே இந்த இடத்துல அட்ஜஸ்டிங் டைப்பு. ஸோ அதனால் சேஸோடு தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஃபுல்லாக விழுகாது. மேலே வெயிட்டும் இல்லை. ஸோ நம்ம சிம்பிளாகவே நார்மலாகவே கழட்டிக்கலாம். எதுவும் சப்போர்ட் எதுவும் கொடுக்காமையே. நம்ம சேனல் ஆல்ரெடி மைலேஜ் செக் பண்ணுற வீடியோ, அப்புறம் ஐடியில் எவ்வளோ நேரம் ஓடுது, அதோட ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன காயில் இருக்குது, நம்ம டீசல் புல்லட் எப்படி பார்த்து வாங்கணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருப்போம். இன்கேஸ் நம்ம வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் மெயில் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வாங்கி சென்ட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் அந்த பொருள் என்ன காஸ்ட்டோ அதே காஸ்ட்டுக்கு உங்களுக்கு வாங்கி கொரியர் சார்ஜ் எவ்வளவோ அதை மட்டும் போட்டு அனுப்புகிறோம். அதை பிஸ்னஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம விண்டேஜ் பைக்காக ஜஸ்ட்டு வாங்கி அனுப்புகிறோம். நாங்கள் ஏதாவது நார்மல் பைக்கும் வேணும் அப்படின்னாலும் உங்கள் ஊரில் அவைலபிலிட்டி இல்லைன்னா கேளுங்க. பட் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கேளுங்க, வாங்கி தரோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஏர் ஷாக் அப்சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ கீழே இந்த போல்ட்டில் ஒன்று உட்கார வச்சாச்சு. அண்ட் இங்கே நம்ம போட்டு ஒரு போல்ட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ நட்டு போட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் முடிஞ்சுது. இப்போ ஆப்போசிட் சைடில் எப்படி போடுறோம் அப்படின்னு காட்டுறோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே கீழே தான் நம்ம மேட்ச் பண்ணோம். கீழே அதை மேட்ச் பண்ணிட்டு மேலே ஜஸ்ட்டு ஸ்லாட்டு மாதிரி இருக்கும். லாக் ஆகிடுச்சு. இப்போ மேலே போல்ட்டு போடணும், கீழே நட்டு போடணும். மேலே போல்ட் அண்ட் நட்டு. சில இந்த பக்கம் பார்க்குறப்ப நம்ம ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, சீட்டில் உட்காந்துட்டு பிடிச்சிக்கிற மாதிரி, ஏதாவது பேக் மாட்டுற மாதிரி. ஸோ அந்த ஹேண்டில் இதில் போட்டுக்கணும். ஓகே கைஸ், இவ்வளோ தான். இன்கேஸ் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம மெயிலில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வாங்கி தரோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் அசம்பிள் பண்ணியாச்சு. ஷாக் அப்சர்வர் நல்லா கரெக்டாக தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக சீட் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறமே ட்ரெயில் ரன் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஷாக் அப்சர்வர் ரொம்ப குதிக்குதா இல்லை நார்மலாக தான் இருக்குதா அப்படின்ட்டு.